அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். டிடிவி தினகரன் விமர்சித்தார் அப்படின்ற அடிப்படையில் அதே எதிர் விமர்சனத்தை திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் முன்வைத்திருக்கார் அப்படின்ற பார்வையை திரு ரமேஷ் அவர்கள் வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் செங்கோட்டையன் விவகாரத்தில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, மேற்கொண்டு அவர் நீக்கணும்னா கட்சி முடிவெடுக்கும் அப்படின்றாரு. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் இருக்கார். சார் வணக்கம். இந்த பேட்டியில் முக்கியமான ஹைலைட்டாக என்ன பார்க்குறீங்க? நீக்குவேன், அதாவது செங்கோட்டையன் நீக்குவார் அப்படின்லாம் பேசப்பட்டது, அமித்ஷாவை சந்திச்சதுக்கப்புறம் நீக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. என்டிஏவில் தொடர்ந்து திரு தினகரன் விமர்சிக்கிறாரு, தினகரனை ரொம்ப காட்டமாக விமர்சிப்பார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு நியூட்ரல் டோன் வெளிப்படுறதா பார்க்குறீங்களா? ஒரு நியூட்ரலும் கிடையாது. அது பிரஸ் மீட் தானுங்க, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், செங்கோட்டையன் பத்தி அவர் சொல்லியிருக்கிறது. செங்கோட்டையன் தான் பதவியில இருந்து நீக்கியாச்சு. அவர் இன்னைக்கு எந்த பதவியிலும் இல்லை, அவர் ஒரு உறுப்பினர் மட்டும்தான். இன்னொன்னு அவர் திரும்ப அந்த பதவியை கொடுப்பேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவும் இல்லை. செங்கோட்டையன் நீக்கப்பட்டவர்களை பற்றி பேசினா இப்படித்தான். அதோட மட்டும் இல்ல, ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு காலக்கெடு விதிச்சா அது என்ன அர்த்தம்? இப்ப டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ டிஎம்கே தலைமைக்கு ஒரு காலக்கெடுலாம் விதிக்க முடியுமா? விதிச்சா என்ன நடக்கும்? இதே போல மத்த எந்த கட்சியில பேச முடியுமா? அப்போ அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறமும் அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருக்காருன்னா அதனுடைய பொருள் இந்த முடிவுக்கு அமித்ஷா உடன்பட்டு இருக்கிறார் என்று பொருள். இப்ப இருக்கிற நிலைமையும் சிச்சுவேஷனை அவர் உணர்ந்து இருக்கிறார் என்று பொருள். மற்றபடி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாம் அந்த விஷயங்களை பொறுத்தவரை பிஜேபி ஏற்கனவே ஒரு முடிவுல இருக்கு. அந்த முடிவின் அடிப்படையில் தான் மோடி இங்க வந்திருந்தப்போ ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் தராத முன் வச்சு அவங்க தான் என்டிஏ விட்டு வெளியில போனாங்க. வெளியில போனவங்களும் இவங்க தாங்கி கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதே போல டிடிவி தினகரனுடைய ட்ராக் ரெக்கார்டு, ஏடிஎம்கே எந்த கூட்டல்ல இருக்கோ அந்த கூட்டல்ல 2017 இருந்து அவர் இருந்ததே கிடையாது. இந்த தடவை திரும்ப ஏடிஎம்கே உள்ள வந்திருக்கு என்டிஏ. அப்பெல்லாம் அவர் வெளியில போவார். இப்ப 2019 என்டிஏல ஏடிஎம்கே இருந்து அவர் இல்ல, 2021 என்டிஏல ஏடிஎம்கே இருந்து அவர் இல்ல, 2024 வந்தார்ல, 21 தினகரன் சேர்த்து சொன்னார்ல. இப்போ அமித்ஷா பேசாம இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் சொன்னா, இப்போ எடப்பாடி ஏற்கனவே ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் அவர் காட்டியிருக்கிறார். ஏப்ரல் 16ஆம் தேதி முன்னால டிடிவி தினகரன் மேல போடப்பட்ட, அதாவது அதிமுக தொடுத்த வழக்கு வந்தப்போ எடப்பாடியார் தரப்பு அந்த வழக்கையே திரும்ப பெற்றுக்கொண்டாங்களே. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் தானே காட்டினாங்க. அதை தாண்டி இவர் தானே, டிடிவி தினகரன் தானே இங்க வெளியேறினாரு. வெளியேற்றப்படல, அவராக வெளியேறினார். அவங்களா வெளியேறினா கெஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. வெளியேறியது யாரு? இவங்க யாரும் வெளியேற்றலையே. அவர் ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர். உங்க தொலைக்காட்சிக்கு எடப்பாடியார் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொன்னாரு? டிடிவி தினகரன் பற்றின கேள்விக்கு காலம் கனியட்டும் சொன்னார். நெகட்டிவா எந்த பதிலும் சொல்ல. ஆனால் ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னார். எனக்கு தெரிய டிடிவி தினகரனுக்கு எதிராக எடப்பாடியார் எதுவுமே பேசல, நெகட்டிவா எதுவுமே பேச. அதனால்தான் இவர் டிடிவி தினகரன் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் எடப்பாடியார குற்றம் சொல்லி அவரால் பேச முடியல. அதுக்கு பதிலா நயினார் மேல குற்றச்சாட்டை வச்சாரு, நயினார் நாகேந்திரன் மேல. அவர் எடப்பாடியாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏதோ ஒரு சாக்கு சொல்லணும். இது ஏற்கனவே அவர் எடுத்த முடிவுங்க டிடிவி தினகரன். ஏன்னா ஏடிஎம்கே அந்த கூட்டணிக்குள்ள வந்தாச்சு, அவர் இருக்க மாட்டாரு. பட் தினகரன் விமர்சிக்கலையே. இப்ப தினகரன் இருக்க மாட்டாரு அப்படின்னா அது இபிஎஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தினகரனை எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே தீவிரமா விமர்சித்ததே கிடையாது. விமர்சிக்கிறது மூலமா அவர் ஒரு பெரிய ஆள் மாதிரி சித்தரிக்கிறத அவர் தவிர்த்து வருகிறார். அவர் விமர்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர் மிக முக்கியமான தலைவர்னு எடப்பாடி கருதாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருக்கலாம். அவர் பொருட்படுத்தவே தேவையில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கலாம். அப்படித்தான் நான் பாக்குறேன். நன்றி திரு கோலாகல சீனிவாசன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அமித்ஷாவை சந்தித்தது ஏன், என்ன விவகாரம் வலியுறுத்தப்பட்டது, இப்போ அதிமுக மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, தினகரன் முன்வைக்கிற குற்றச்சாட்டு, திமுக முன்வைக்கிற குற்றச்சாட்டு, அதற்கெல்லாம் இபிஎஸ் விளக்கம் கொடுத்தார். அதனை செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தோம். அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.